video sponsored by BuyMode. BuyMode shopping app is one of the best online shopping app. This app is very useful to all. Visit and enjoy. எங்கள் தேசத்தில் அமெரிக்க இளைஞர்கள் பெருமளவில் பலியாவதைக் கண்டு கவலை அடைகின்றேன். அதேவேளை எம் மக்கள் எந்தவிதமான மிரட்டல்களுக்கோ அல்லது பீரங்கிகளின் குண்டுகளுக்கோ ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள். ஒருபுறம் குண்டுகளை வெடித்துக் கொண்டு மற்றொரு புறம் பேச்சுவார்த்தை நடத்துவதை எம் தேசத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதையே செய்வீர்கள் என்றும் நான் நம்புகின்றேன். மெலிந்த தேகம், ஒடுங்கிய உருவம், பார்ப்பதற்கே பராரியைப் போல் காட்சியளிக்கும் ஒரு மனிதர் வெள்ளை மாளிகையின் இரும்பு கம்பிகளுக்குள் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் ஒரு அதிபருக்கு எழுதிய வார்த்தைகள்தான் இவை. ஹோ சி மின் அமெரிக்காவின் வல்லரசு அதிகாரத்தை தனது மெல்லிய புன்னகையால் சிதைத்தெறிந்த மாவீரன். வியட்நாம் என்ற தேசத்திற்கு புது உயிர் பாய்ச்சிய வான் தூதன். ஆம், ஹோ சி மினை வியட்நாம் மக்கள் அப்படித்தான் அந்த காலத்தில் கொண்டாடினார்கள். ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா ஆதிக்கத்தில் இருந்த வியட்நாம் தேசத்தினுள் சுதந்திர காற்று மகிழ்ச்சியாக சுற்றித் திரிய பாதை அமைத்து கொடுத்தவர் ஹோ சி மின். அப்படி என்ன செய்தார் ஹோ சி மின்? அவரின் சாதனைகளை வியட்நாம் மக்கள் தோளில் தூக்கி கொண்டாட காரணம் என்ன? வியட்நாம் என்ற சொல்லையும் ஹோ சி மின் என்ற பெயரையும் கேட்ட அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் இன்றும் அந்த போரின் தீரத்தைக் கண்டு பிரமித்து நிற்க காரணம் என்ன? இவற்றிற்கெல்லாம் விடை தேட வேண்டுமென்றால் அமெரிக்காவிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்ற பனிப்போரின் நெருக்கடிக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும். லெனின் தலைமையிலான சோவியத் வீரர்கள் ஜார் மன்னனின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து செங்கொடியை பறக்கவிட்ட தருணம் அது. உலகமே இரண்டு பெரும் பாதையை கண்டடைந்தது. ஒன்று முதலாளித்துவ பாதை, மற்றொன்று தொழிலாளர்களை முதன்மையாக கொண்ட பாட்டாளி வர்க்க அரசு. அதுவரை உலகம் கண்டிராத மாறுதல்கள் உலக அரங்கில் நிகழத் தொடங்கின. மக்கள் தங்களின் சுதந்திர வேட்கையையும் காலனி அரசுக்கு எதிரான கிளர்ச்சியையும் பெற சோவியத் யூனியன் உலக நாடுகளுக்கு கொடையாக வழங்கியது. இந்த கம்யூனிஸ்ட நிழல் உலக நாடுகளில் படியாமல் பார்த்துக் கொள்ளும் முயற்சியில் அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட முதலாளித்துவ பாதையை கையிலெடுத்த நாடுகள் எச்சரிக்கையாக இருந்தன. இந்த சூழலில்தான் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சோவியத் ரஷ்யா நடக்கத் தொடங்குகிறேன் என்றால் அமெரிக்கா நாங்கள் பறந்து கொண்டிருக்கிறோம் என்றது. சோவியத் ரஷ்யா கடலுக்கடியில் ஆய்வு செய்வதாக அறிவித்தால் அமெரிக்கா கடலின் ஆழத்தில் புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளில் வெளியிடத் தொடங்கிவிடும். சோவியத் யூனியன் நிலவில் கால் பதிக்கப் போவதாக அறிவித்தால் அமெரிக்காவோ நிலவிற்கு ஆள் அனுப்பிவிட்டதாக அறிவிக்கும். இப்படித்தான் அமெரிக்காவிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையே பனிப்போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த பின்னணியில் வடக்கு வியட்நாமிற்கு ஆதரவாக சோவியத் யூனியன், சீனா மற்றும் பிற கம்யூனிஸ்ட் நாடுகள் ஓரணியாகவும், தெற்கு வியட்நாமிற்கு ஆதரவாக அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து மற்றும் பிற கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அணிகள் மறுபுறமாகவும் போரில் குதித்தன. இது அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு இடையிலான பனிப்போராகவே சில வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கின்றனர். இருப்பினும் வியட்நாம் போர் என்பது முதலாளித்துவத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்குமான போர் அல்ல. ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை தகர்க்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற போர் அல்ல. மாறாக வியட்நாம் மக்கள் தங்களின் சுதந்திர உரிமையையும் அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து தங்கள் நாட்டை விடுவித்துக் கொள்வதற்காக நடைபெற்ற போராகவே வியட்நாம் போரை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். உண்மையில் வியட்நாம் யுத்தம் 3ஆம் உலகப் போருக்கு இணையாகவே பார்க்கப்பட்டது. வியட்நாம் யுத்தம் முடிவதற்குள் வியட்நாமில் 70 லட்சம் குண்டுகள் வீசப்பட்டன. இவை 2ஆம் உலகப் போரில் ஐரோப்பா, ஆசியாவில் வீசப்பட்ட குண்டுகளுக்கு 2 மடங்கிற்கு மேலாக இருந்தன. இதன் அளவு ஒவ்வொரு வியட்நாமியருக்கும் தலா 500 பவுண்ட் குண்டுகள் என்ற அளவில் இருந்தது. வியட்நாம் நாட்டில் வெடிகுண்டு வீசியதால் ஏற்பட்ட பள்ளங்கள் 2 கோடி இருந்ததாக மதிப்பிடப்பட்டது. இதற்கு மேல் மரங்களையும் எல்லா வகையான பசுமையான வளர்ச்சியையும் அழிக்கும் விஷப்பொருட்கள் விமானங்களால் தெளிக்கப்பட்டன. வியட்நாமிய தாய்மார்கள் பிறப்பு குறைபாடுகளுடன் குழந்தைகளை பிரசவித்தனர். 3ஆம் உலகப் போருக்கு இணையாக நடைபெற்ற ஒரு போர் ஏன் வியட்நாமில் தடம் பதிக்க வேண்டும்?
இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த அந்த மக்களை போரின் கொடிய நாவுகள் ஈவு இரக்கமின்றி மென்று துப்ப வேண்டிய அவசியம் என்ன? வியட்நாம் மக்கள் ஒரு யுத்தத்தின் கொடூரத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? எல்லாவற்றிற்கும் விடை வியட்நாம் என்ற இயற்கை பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற வேட்கைதான். 1963ஆம் ஆண்டின் முதல் பகுதியில் அமெரிக்க அதிபர் கென்னடியின் வெளியுறவுத்துறை செயலாளர் அலெக்சிஸ் ஜான்சன் டெட்ராய்டின் ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். அந்த கூட்டத்தில் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தான் வியட்நாம் போருக்கான அவசியத்தை அமெரிக்கர்கள் மட்டுமல்ல உலக மக்களுக்கே விளக்கியது. பல நூற்றாண்டுகளாக மாபெரும் நாடுகள் தென்கிழக்கு ஆசியாவின் அனைத்து திசைகளிலிருந்தும் சூழ்கிற அளவிற்கு அது வெளிப்படுத்தி வந்த ஈர்ப்பு எது? தென்கிழக்கு ஆசியா ஏன் விரும்பப்படுவதாக இருக்கிறது? அது ஏன் முக்கியமானதாக இருக்கிறது? முதலில் அது செழிப்பான காலநிலையை கொண்டிருக்கிறது. செழிப்பான நிலவளம் நிரம்ப இயற்கை வளங்களை கொண்டிருக்கிறது. அது விரிவாக்கத்திற்கான இடமாகவும் உள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஏற்றுமதி செல்வங்களான அரிசி, ரப்பர், தேக்குமரம், சோளம், தகரம், நறுமண சரக்குகள், எண்ணெய் மற்றும் பல உபரியாக உற்பத்தியாகின்றன. அமெரிக்காவின் இந்த கண்டுபிடிப்புதான் வியட்நாம் மக்களையும் அந்த தேசத்தையும் போரின் தீக்குள் தள்ளியது. கம்யூனிச காற்று வியட்நாமில் வீசாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தென்கிழக்கு ஆசியாவின் கேந்திரமாக உள்ள வியட்நாமை தன் அதிகாரத்திற்குள் கட்டி வைக்க வேண்டும். அதன் இயற்கை வளங்களை தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் ஆசைதான் வியட்நாம் போருக்கு முதலில் தொடக்க புள்ளியாக அமைந்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இனி போரில் ஈடுபடக்கூடாது என உலக நாடுகளே அமைதி வழியை தேர்ந்தெடுத்தன. இதனால்தான் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான மோதலே போராக வெடிக்காமல் பனிப்போராகவே நீடித்தது. அத்துடன் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா வெளிப்படையாக போரை அறிவித்து உலக நாடுகளிடம் கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை. குறிப்பாக அமெரிக்க யுத்த கப்பல்களை வட வியட்நாமின் வெடிமருந்து நிரப்பிய படகுகள் தாக்கியதாக அதிபர் ஜான்சன் அமெரிக்க மக்களுக்கு அறிவித்தார். கம்யூனிச கருத்தின் மீதான எதிர்ப்பின் காரணமாக இதனை அமெரிக்க மக்களும் நம்பினர். டோன்கின் விவகாரத்திற்கு பிறகு உடனடியாக அமெரிக்க விமானங்கள் வட வியட்நாமை குண்டு வீசி தாக்கத் தொடங்கின. 1965ஆம் ஆண்டு 2 லட்சம் அமெரிக்க படைகள் தென் வியட்நாமிற்கு அனுப்பப்பட்டன. 1966ஆம் ஆண்டில் மேலும் 2 லட்சம் படை வீரர்கள் அனுப்பப்பட்டனர். 1968ஆம் ஆண்டு வாக்கில் வடக்கு வியட்நாமை சூறையாடுவதற்காக 5 லட்சம் அமெரிக்க படைகளுக்கு மேல் தென் வியட்நாமில் குடியேறியிருந்தது. ஒரு புறம் அமெரிக்க படைகள் வடக்கு வியட்நாமை சூறையாடிக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் அந்நாட்டு மக்கள் ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கப்பட்டனர். இதற்கு அமெரிக்கா இட்ட பெயர் ஆபரேஷன் பீனிக்ஸ். வியட்நாமில் அமெரிக்காவின் CIA மேற்கொண்ட ஆபரேஷன் பீனிக்ஸ் ரகசிய திட்டப்படி குறைந்தபட்சம் 20,000 தெற்கு வியட்நாமியர்கள் சாதாரண குடிமக்கள் தலைமறைவு கம்யூனிஸ்டுகள் என்ற பெயரில் சந்தேகிக்கப்பட்டு விசாரணையின்றி கொன்று குவிக்கப்பட்டார்கள். ஆபரேஷன் பீனிக்ஸ் என்ற ரகசிய திட்டத்தை அமெரிக்கா கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அந்த திட்டத்தின் மூலம் யாரை கொன்று குவிக்க அமெரிக்கா முயன்றது? வியட்நாம் போரில் தோல்வியை தழுவிக் கொண்டிருந்த அமெரிக்காவிற்கு வேறு வழி தெரியவில்லை. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள், அதிநவீன விமான கப்பற்படைகள் இருந்தும் அமெரிக்காவால் வியட்நாம் போரில் தோல்வியை தழுவ என்ன காரணம் என யோசிக்க வைத்தது. அதற்கு அவர்களுக்கு விடையாக கிடைத்தது கம்யூனிசம் என்கிற சித்தாந்தமே வட வியட்நாமியர்களை வெற்றி கொள்ள செய்கிறது என்பது. அந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பவராக பார்க்கப்பட்டார் ஹோசிமின். போரின் உக்கிரத்தை கண்டு வியட்நாம் மக்கள் போரிடுவதற்கு ஹோசிமினும் அவரால் வியட்நாம் மக்களுக்கு விதைக்கப்பட்ட கம்யூனிச கருத்துக்களுமே காரணம் என அமெரிக்கா கண்டுபிடித்தது. இதனை முதலில் சிதைத்தால்தான் போரில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட அமெரிக்கா ஆபரேஷன் பீனிக்ஸ் என்ற ரகசிய திட்டத்தை கையில் எடுத்தது. ஆபரேஷன் பீனிக்ஸ் திட்டத்தை ஏன் அமெரிக்கா கையில் எடுத்தது? அமெரிக்காவின் இந்த சதி திட்டத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டுமென்றால், அமெரிக்காவிற்கு முன்பாக வியட்நாமை யார் யாரெல்லாம் காலனிய நாடாக வைத்திருந்தார்கள், அவர்களின் காலனிய ஆட்சியில் வியட்நாம் சந்தித்த பிரச்சனைகளையும் அதிலிருந்து மீண்டு வர ஹோசிமின் எடுத்த முயற்சிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. 1964ஆம் ஆண்டு வாக்கில் அமெரிக்காவுக்கும் வியட்நாமிற்கும் போர் நடைபெறுவதற்கு முன்பாக பிரான்ஸ் காலனிய ஆட்சியின் கீழ்தான் வியட்நாம் இருந்தது. பிரான்சின் அதிகார திமிரில் வியட்நாம் சிக்கித் தவித்த போது அம்மக்கள் சொல்லொன்னா துயரத்தை அடைந்தார்கள். அப்போது ஹோசிமின் பிறந்த மத்திய வியட்நாமில் ஹிம்லின் என்ற கிராமம் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்தது. வீதிகள் அமைக்கும் பணிக்கு ஹோசிமினின் கிராம மக்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஆனால் திரும்பி வர மாட்டார்கள்.
அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா, அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று எதுவுமே குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்படாது. இதனை பார்த்த ஹோசிமினுக்கு ஆத்திரம் தொண்டையை அடைத்தது. பிரெஞ்சு ஆளுநருக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினார். அதற்கு பதில் வரும் என்று காத்திருந்த ஹோசிமினுக்கு அதிர்ச்சிதான் வைத்தியமாக கிடைத்தது. ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தால் அவர் ஒரு புரட்சி ஆதரவாளர் என நினைத்த ஆளுநர் மாளிகை ரகசிய ஆட்கள் மூலமும் இராணுவத்தினர் மூலமும் ஹோசிமினை கண்காணிக்க தொடங்கியது. இதனால் அவரது படிப்பு பாதியில் நின்று போனது. பிரெஞ்சு அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார் 17 வயது ஹோசிமின் என வியட்நாம் நகர் கிசுகிசுக்கத் தொடங்கியது. அவ்வளவுதான். அடுத்த 3 ஆண்டுகள் உளவுத்துறை கண்காணிப்பு வலயத்தினுள் சிக்கிக்கொண்டு கடும் சித்திரவதைகளை அனுபவிக்கத் தொடங்கினார். பிறகு வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கப்பலில் சமையல் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் ஹோசிமின். நிறைய பிரெஞ்சு புத்தகங்களை படிக்கத் தொடங்கினார். கப்பலில் உணவு சமைக்கும் உதவியாளராக அவர் இருந்ததால் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அங்கு தங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இதனால் பல்வேறு நாட்டு மக்களின் வாழ்க்கையும் அவர்களின் சுதந்திர முறையும் ஹோசிமினை வெகுவாக கவர்ந்தது. அமெரிக்காவில், இங்கிலாந்தில், பிரான்சில் இருக்கும் இந்த சுதந்திரம் ஏன் வியட்நாமில் இல்லை? எங்கள் நாட்டு மக்கள் மட்டும் ஏன் தங்களின் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை என உள்ளம் குமுறினார். பாரிஸில் இருந்த வியட்நாம் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு ஐக்கியமாக உருவாக்கி வியட்நாம் விடுதலைக்கான முதல் முயற்சியை ஹோசிமின் கையில் எடுத்தார். அதாவது வியட்நாம் மக்களிடம் இருந்து பெறப்பட்ட கையெழுத்துக்களை பாரிஸிற்கு வந்த அமெரிக்க அதிபர் வில்சனிடம் கொடுத்து வியட்நாமிற்கு விடுதலை கிடைக்க உதவுமாறு கெஞ்சினார். ஆனால் அதிபர் வில்சனோ அதனை கண்டு கொள்ளவில்லை. ஹோசிமின் கொடுத்த காகிதம் குப்பைக்கு போனது. ஹோசிமினோ வீதிக்கு சென்றார். இதனால் மனமுடைந்த ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்காக இனி யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரத்தை இவர்கள் யார் நமக்கு கொடுப்பது, நமக்கான சுதந்திரத்தை நாமே அடைந்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். இதனிடையே தத்துவம், வரலாறு, கலை, இலக்கியம் உள்ளிட்ட நூல்களை தீவிரமாக படிக்கத் தொடங்கிய ஹோசிமின் கம்யூனிச பாதையை அடையத் தொடங்கினார். முதல் 2 உலகப் போர்கள் அவருக்கு ஏற்படுத்திய அனுபவங்கள், சோவியத் புரட்சியின் வாயிலாக பெற்ற அனுபவங்கள் அவரை சோவியத் ரஷ்யா நோக்கி பயணிக்க தூண்டியது. அங்கு சென்று மார்க்சியத்தையும் லெனினின் அருகில் இருந்து கற்றுக்கொண்டார். ஒருபுறம் மார்க்சியத்தின் மீதான அவரது தத்துவ அறிவு உலக அறிவாக விரிந்தது. இந்த அனுபவங்களை கொண்டு வியட்நாம் மக்களுக்கு விடுதலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என ஹோசிமின் விரும்பினார். அதற்கான வாய்ப்பு உருவாகும் பொழுதுக்காக காத்திருந்தார். அந்த காலம் 1940ஆம் ஆண்டு வாக்கில் ஹோசிமினுக்கு கனிந்தது. ஆம், 1940ஆம் ஆண்டு ஹோசிமின் வியட்நாம் திரும்பும் சூழல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் ஜப்பானியர்களின் நாடு பிடிக்கும் ஆசை. ஆசியா ஆசியர்களுக்கே என்ற முழக்கத்துடன் ஜப்பான் படைகள் சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காக தங்களின் படைகளை திருப்பினர். அப்போது அவர்களின் பாதை வியட்நாம் வழியாக அமைந்தது. ஜப்பானின் டிராகன்கள் வியட்நாமின் பூமியை கீறிவிட்டு சென்றது. இதனால் வீறு கொண்டு எழுந்த ஹோசிமின் வியட்நாமில் இருந்த இளைஞர்களை திரட்டிக் கொண்டு வியட்மீன் என்ற புரட்சி படையை கட்டிக்கொண்டு தென்சீனா வழியாக வியட்நாமிற்குள் நுழைந்தார். அதே நேரத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் தனது இராணுவ தளவாடங்களை அமைத்துக் கொண்டு தீவிரமாக உலகை ஆளுகை செலுத்த அமெரிக்கா துடித்துக் கொண்டிருந்தது. இதனால் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள புரட்சி குழுக்களையும் அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பது தனது புலனாய்வு அமைப்பு மூலம் கண்காணிக்க தொடங்கியது. அமெரிக்க புலனாய்வு அமைப்பான OSS என்ற இராணுவ புலனாய்வு அமைப்பு அமெரிக்க தலைமைக்கு ஹோசிமினின் யுத்த குழு பற்றிய ரகசிய தகவல்களை அனுப்பியது. ஹோசிமினின் யுத்த குழுவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்ட அமெரிக்கா வியட்நாமில் உள்ள ஜப்பான் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ரகசிய தகவல்களையும் அவர்கள் ஆயுத கிடங்குகள், அவர்கள் யுத்த வியூகங்களையும் திரட்டி தரும் பணியை ஹோசிமினின் யுத்த குழுவிற்கு அளித்தது. ஜப்பான் போன்ற பெரிய இராணுவ நாட்டை எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு அமெரிக்காவின் உதவி தேவை என்பதை உணர்ந்து கொண்ட ஹோசிமின் அமெரிக்காவின் அந்த திட்டத்தில் தங்கள் குழுவையும் இணைத்துக் கொண்டார். அமெரிக்க உளவு அமைப்பான OSS அமைப்பும் ஹோசிமினின் வியட்மின் அமைப்பும் இணைந்து ஜப்பான் படைகளுக்கு எதிராக வியூகங்களை அமைக்கத் தொடங்கின. ஜப்பானின் போர் நடவடிக்கைகளை கண்காணிப்பது, ஜப்பான் மேற்கொள்ளும் ரயில் பாதை திட்டத்தை தடுத்து நிறுத்துவது என அமெரிக்க படைகளுக்கு ஹோசிமினின் வியட்மின் அமைப்பு உதவியது. இதற்கு பிரதி உபகாரமாக வியட்நாமை விட்டு ஜப்பான் படைகள் வெளியேறிய பிறகு வியட்நாமின் அதிகாரம் பொருந்திய அமைப்பாக வியட்மின்களை நியமிக்க வேண்டும் என ஹோசிமின் வலியுறுத்தினார். இதனை அமெரிக்காவின் உளவு அமைப்பு பரிசீலிப்பதாக கூறியது.
இந்த சூழலில்தான் ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி உலகத்தையே அச்சுறுத்தியது. இதனால் அமெரிக்காவின் பிடிக்குள் ஜப்பான் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த அரசியல் சூழல் ஏற்பட்டதால் அமெரிக்காவிற்கு ஹோசிமினின் வியட்மின் குழுவின் உதவி தேவையற்றதாக போனது. அமெரிக்கா கைவிரித்தால் என்ன, நம் பாதையை இனி மக்கள் பக்கம் திருப்புவோம் என்ற முடிவை எடுத்த ஹோசிமின் மக்களை சந்தித்து தனது யுத்த குழுவை விரிவுபடுத்த தொடங்கினார். மக்களுக்கு கம்யூனிசம் குறித்தும் உலக அரசியல் குறித்தும் உலக நாடுகள் சந்திக்கின்ற அரசியல் மாற்றத்தில் வியட்நாமின் நிலை குறித்தும் ஹோசிமின் விரிவாக பேசினார். இதனால் ஹோசிமினின் கருத்தால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அலை அலையாக வியட்மின் அமைப்பு பக்கம் மாறத் தொடங்கினர். ஹோசிமினின் இந்த அரசியல் வகுப்புதான் வியட்நாம் மக்களுக்கு மன வலிமையும் எத்தனை இராணுவம் வந்தாலும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற மன உறுதியையும் கொடுத்தது. ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டு பிரயோகித்த பிறகும் வியட்நாம் அதனை கண்டெல்லாம் அஞ்சாது இருந்ததற்கு வியட்நாம் மக்களோடு ஹோசிமின் இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் மிக பிரதானமாக இருந்தது. போரின் உக்கிரத்தை அவர்கள் நேர்கொண்டு பார்த்தார்கள். ஆனால் அதிலிருந்து அஞ்சி ஓடிவிடவில்லை. புதைக்குழியினுள் பதுங்கி இருந்தார்கள். ஆனால் மண்ணோடு மண்ணாக புதைந்து விடவில்லை. இந்நிலையில்தான் பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருந்த வியட்நாமிற்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்பிய ஹோசிமினுக்கு ஜப்பான் யமனாக வந்தது. பிறகு அமெரிக்க உதவியுடன் ஜப்பானை வீழ்த்திவிட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் என்று ஏங்கிய வியட்நாமியர்களுக்கு ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு போர் அதிர்ச்சியாக அமைந்தது. இருப்பினும் அமெரிக்காவிடம் ஜப்பான் அடிபணிந்ததால் தன்னைத்தானே சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டது வியட்நாம். 1945 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி பேண்டின் சதுக்கத்தில் இதற்கான அறிவிப்பை ஹோசிமின் வெளியிட்ட போது வியட்நாம் மக்களின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பி வழிந்தது. இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு வெகு நாட்களுக்கு நீடிக்கவில்லை. அதற்குள் உலக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. அமெரிக்காவுடன் இணைந்து கொண்ட பிரான்ஸ் தனது இராணுவ பலத்தை வியட்நாமில் குவித்தது. 1953ஆம் ஆண்டு தொடர்ந்து 7 வருடங்களாக வியட்நாம் மீது பிரான்ஸ் போர் தொடுத்துக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் சோவியத் யூனியன் வியட்நாமிற்கு இராணுவ தளவாடங்களை வழங்கியது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட வியட்நாம் பிரான்ஸ் படைகளை கொன்று குவித்தது. இரு கட்டத்தில் வியட்நாமின் டிஎன்பிஎன்பி என்ற இடத்தில் பிரான்ஸ் படைகள் கோட்டையை அமைத்து போரில் ஈடுபட்டது. வியட்நாம் படையால் தங்களை வீழ்த்த முடியாது என மிதப்பில் இருந்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் பிரான்ஸ் படையின் 11,000 படை வீரர்களை வியட்நாம் படையின் 50,000 வீரர்கள் சூழ்ந்து கொண்டு பீரங்கி தாக்குதல் நடத்தினர். 55 நாட்கள் நடந்த கொடூர தாக்குதலுக்கு பிறகு பிரான்சின் 8,000 வீரர்களின் உயிரிழப்புக்கு பிறகு அந்நாடு சரணடைந்தது. இதன் பிறகுதான் தென் வியட்நாம் வடக்கு வியட்நாம் என்ற பிளவு ஏற்படுகிறது. தென் வியட்நாமின் அதிபராக ஜியமும் வட வியட்நாமிற்கு ஹோசிமினும் பதவியேற்கின்றனர். தான் பதவியேற்றதன் முதல் வேளையாக வட வியட்நாமில் உள்ள பண்ணை நிலங்களை ஏழை மக்களே அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஹோசிமின் அரசை கட்டினார். அதே ஒரே வியட்நாமே வேண்டும் என ஹோசிமின் விரும்பினார். இதற்காக தென் வியட்நாம் மீது படையெடுத்தார். இந்த சூழலில்தான் அமெரிக்காவின் அதிபராக ஜான் எஃப் கென்னடி பதவியேற்றுக் கொண்டார். பெர்லின் சுவர் கட்டப்படும் போது லாவோஸ் கம்போடியாவில் கம்யூனிசம் பரவிய போது கென்னடி அமைதியாக இருந்ததாக விமர்சனம் எழுந்தது. இதனால் தென் வியட்நாமிற்கு இராணுவத்தை அனுப்பும் முடிவுக்கு வந்தார். அமெரிக்காவின் போர் மேகங்கள் வியட்நாமில் வட்டமடித்தன. அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு அமெரிக்க மக்களே உடன்படவில்லை. உலகின் பிரபலமான அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி வியட்நாம் யுத்தத்தை வெள்ளை யுத்தம் என அறிவித்து அமெரிக்க படைக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டார். அமெரிக்காவின் பல பகுதிகளில் நாங்கள் போக மாட்டோம் என்ற முழக்கம் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமடைந்தது. இருப்பினும் விமானப்படையை அனுப்பிய கென்னடி அடுத்தடுத்து தென்கொரியாவிற்கான நிதியையும் உயர்த்தினார். வடகொரிய வீரர்களுக்கான உணவுகள் கிடைக்காத வகையில் நச்சு குண்டுகள் வடகொரியாவில் வீசப்பட்டது. அதே சமயத்தில் தென்கொரியா சர்வாதிகார பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தமத துறவிகள் தங்களை தாங்களே எரித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டனர். இந்த பின்னணியில்தான் வடக்கு வியட்நாமை வெற்றி பெற பாதுகாப்பான கிராமம் என்கிற திட்டத்தை அமெரிக்க அதிபர் கென்னடி பிரகடனப்படுத்துகிறார். அதாவது வடக்கு வியட்நாமின் அச்சுறுத்தலில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வாருங்கள் என்பதுதான் அமெரிக்காவின் அழைப்பு. இதற்காகத்தான் பாதுகாப்பான கிராமம் என்கிற திட்டத்தை கென்னடி அறிவித்தார். அமெரிக்காவின் அழைப்பிற்கு மாறாக தென் வியட்நாம் மக்கள் ஹோசிமினுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் கென்னடியின் பாதுகாப்பான கிராமம் என்கிற திட்டம் தோல்வியில் முடிந்தது. அந்த நேரத்தில்தான் அமெரிக்காவின் கென்னடி சுட்டுக் கொல்லப்படுகிறார். அமெரிக்க அதிபராக கென்னடி இருந்தபோது துணை அதிபராக இருக்கும் ஜான்சன்
அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றார். 1964 அவரது ஆலோசகர்கள் வட வியட்நாமின் உள்நாட்டு படையையும் 40% தெற்கு வியட்நாமையும் பிடித்து வைத்துள்ளதாக கூறினர். இதனை நம்பாமல் ஹோசிமினை கொல்வதற்காக வட வியட்நாம் மீது ஜான்சன் குண்டுமழை பொழிய உத்தரவிட்டார். வட வியட்நாமை கைப்பற்றினால் போரில் வெற்றி பெறலாம் என ஜான்சன் நம்பினார். அதனால் 1 லட்சத்திற்கும் அதிகமாக குண்டுகள் வடக்கு வியட்நாமில் வீசப்பட்டன. இதனை கண்டு அஞ்சாத வட வியட்நாம் படைகள் தென் வியட்நாமில் 80% பகுதிகளை கைப்பற்றியது. இதனால் 1968 வாக்கில் அமெரிக்க படைகள் வடக்கு வியட்நாம் மீது குண்டு வீசுவதை நிறுத்தியது. இதற்கிடையில் ஜான்சனின் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு அமெரிக்காவின் புதிய அதிபராக நிக்சன் பதவியேற்றார். இவர் காலத்தில்தான் வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை துவங்கியது. இதே சமயத்தில் அமெரிக்காவிற்கான அதிபர் தேர்தலும் நடக்கத் தொடங்கியது. நிக்சன் தேர்தலில் போட்டியிடுகிறார். வட வியட்நாமை ஒன்றாக இணைப்பதுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர பாடுபடுவேன் என நிக்சன் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுடன் தனது தொடர் பிரச்சாரத்திலும் அதனை முன்மொழிந்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக வடக்கு வியட்நாம் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. இதற்கு நிக்சனே மறைமுகமான அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தான் ஆட்சிக்கு வந்தால் வியட்நாம் போர் முடிவுக்கு வரும் என கூறிய நிக்சன் பதவியேற்ற பின் அதற்கு நேர் எதிராக நடந்து கொண்டார். முன்பை காட்டிலும் வடக்கு வியட்நாம் மீது போர் தொடுப்பது அதிகரித்தது. அமெரிக்க மக்களின் எதிர்ப்பால் போர் தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் வியட்நாம் மயமாதல் என்கிற ஒரு கொள்கையை கையில் எடுத்தார் நிக்சன். அதாவது தென் வியட்நாம் படையில் அமெரிக்க படைகளை ஊடுருவச் செய்து பிறகு வட வியட்நாமை கைப்பற்றுவது என்று திட்டமிடுகிறார். அதே சமயத்தில் ஹோசிமின் ட்ரையல் என்ற பெயரில் லாவோஸ் கம்போடியா வழியாக வட வியட்நாம் ஊடுருவலை தடுக்க அங்கு போர் தொடுப்பது என்கிற முடிவு எடுக்கிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி தெற்கு வியட்நாமின் பெரும்பாலான இடங்களை ஹோசிமின் தன்வசப்படுத்தினார். இந்த தோல்வியால் அமெரிக்க படைகளை திரும்பப் பெறும் முடிவுக்கு நிக்சன் வந்தார். 1968 மைலாய் என்ற இடத்தில் 500 அப்பாவி மக்களை படுகொலை செய்து புதைக்கிறது அமெரிக்க படைகள். மக்களை உயிரோடு எரிக்கும் குண்டுகளை வீசியது, அப்பாவி மக்களை கொன்றது போன்ற விமர்சனங்கள் நிக்சன் மீது எழுந்தது. அத்துடன் வாட்டர்கேட் ஊழலில் நிக்சன் சிக்கியதால் வியட்நாம் போரில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை. 1973 ஜனவரியில் போர் நிறுத்த அறிவிப்பு வெளிவருகிறது. இரு வியட்நாமும் தங்களின் எல்லையிலேயே இருக்க வேண்டும் என அமெரிக்கா அறிவித்தது. 1975 தென் வியட்நாமை முழுமையாக வட வியட்நாம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அதே சமயத்தில் லாவோஸ் கம்போடியாவிலும் கம்யூனிச அரசானது அமைக்கப்பட்டது. கம்யூனிசம் பரவக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த வியட்நாமில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்கா எந்த போரை நிகழ்த்தியதோ அந்த போரில் தோல்வி ஏற்பட்டதுடன் வியட்நாம், லாவோஸ், கம்போடியா நாடுகளில் கம்யூனிசம் மலர்ந்திருந்தது.